மக்களே இப்போ தான் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மும்பையை தாண்டக்கூடாதுன்னு மானமும் சரி பண்ணுது, இந்த கடவுளும் சரி பண்ணுறாரு. நீங்கள் மட்டும் சரி பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து மேலே தூக்கி விடுங்க. பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு பாலத்துக்கு கீழே நின்றுட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியல மக்களே. போய் சேருவோமா இல்லை பாதிலே நாங்கள் போய் சேர்ந்துருவோமான்னு வேறு தெரியல. கைஸ் நம்ம போகிற வரல சார் டிஸ்ட்ரிக்ட் நேம் சார் டிஸ்ட்ரிக்ட் நேம் ராய்காட் டிஸ்ட்ரிக்டில் வந்து கந்தர்பலா கேவ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலே ரோடு போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இருக்குது. இந்த வழியாக ஏறி போகணும். ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, போகிற வழியில் தானே இருக்குது, பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பேசி நம்ம போகிற வழியில் இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே வந்தோம்னா கந்தர்வேலா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஒரு பழங்காலத்து குகை கோயில் மாதிரி இருக்குது. அதை போய் பார்க்கலாம், வாங்க பார்த்துட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் படியேறி போகணும் மேலே. அங்கே போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இங்கேருந்து வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹைவேலோட வியூ. இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும், மும்பை சைடு. வாங்க மேலே போகலாம். புள்ள எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி குகையாக நிறையா இருக்குங்க. எல்லாம் வாழ்ந்துருக்காங்க, ஆனால் பூட்டிருக்கு. இது ஒரு குகை மக்களே. ஒரு அற்புதமான காட்சி. இங்கே வியூவை பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. அவங்க மேலே போகலாம். எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்றிட்டே தாங்க இருக்குது. அழகாக தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. மேலே வா வா, இயற்கைன்னா ரம்மியமாக இருக்குது. ராஜா வாழ்ந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா. இங்கேருந்து இது ஒரு ஃப்ளோரு. இதுக்கு மேலே போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. மேலே இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய கல்வெட்டுலாம் படிச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஊருமே தெரியுது மக்களே. பின்னாடி தர்றதான் அந்த ஃபோர்ட்டு கோட்டை பார்த்தீங்களா. இது மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அங்கே வியூ அழகாக இருக்குது. தூரமாக ஒரு ஆளி வருது அங்கே, அந்த இடத்துல கொட்டி கொண்டா தெரியுது. சூப்பராக இருக்குது மக்களே. இந்த மாதிரி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சூப்பராக இருக்குது. ஏன்னா உள்ளே எல்லாமே கேட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. நம்ம என்ன தான் போய் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். உள்ளே ஒரு ரூம் இருக்குது, படுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வலிக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால நம்மளால் போக முடியாது, மேலே வலிக்கு விட்டுரும். இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி ஊற்றிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. வாங்க போகலாம், பார்த்து ரசிச்சுட்டு போயிட வேண்டியது. நம்ம பைக்கை யாரோ கீழே நிறுத்திட்டு வந்திருக்கோம், நோண்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு தெரியுது நமக்கு. உடனே நம்ம உடனடியாக இடத்த காலி பண்ணணும்.
கீழேயும் அங்கே ஆள் இருக்காங்க செக்யூரிட்டிக்கு, இங்கே மேலேயும் ஆள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்க்கலாம். மக்களே हमारा वीडियो नहीं निकलना। ஓகே ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பர்மிஷன் கேட்டோம், அந்த கதவு திறந்து உள்ளே போகலாம் வாங்க. எப்படி ஓகே படுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்குது. இங்கே திண்ணை மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா ரூமுமே அமைப்பாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மலை ஓரத்தில் நம்ம சித்திரை மாசத்தில் குடைவரை கோயில் பார்த்துக்கோங்கள, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறையா இருக்குது. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த கந்தர்வேலை புத்திஸ்ட் கேவா, கந்தர் பாலி புத்திஸ்ட் கேவ் ஸ்டூப்பா, இதுக்கு பேர் ஸ்டூப்பாவா என்னன்னு தெரியல. ஸ்டூப்பானா இங்கிலீஷில் போட்டிருக்கு, தமிழில் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. இதுதான் அந்த ஸ்டூப்பா. ஆனால் என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு மக்களே. இந்த ஒரு கேவ் உள்ள பெட்டு மாதிரி செஞ்சு தூங்கத்துக்கு வச்சுருந்துருக்காங்க, அழகாக இருக்குது. நம்ம அடுத்த கிளம்பணும் இங்கேருந்து. மும்பைன்னு சொல்லி வாயும் வளைச்சி போச்சு, வந்து தொலைய மாட்டேங்குது. அந்த மும்பை மழை வந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு அற்புதங்களையும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ரோடு மலை சாரல் விட்டு போக மனசில் போய்கிட்டே இருந்தாலும் வந்தும் முடிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு கடைசி ஒரு 50 கிலோமீட்ரு போயிட்டு மற்றபடி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம குஜராத் நோக்கி பயணம் பண்ணலாம். குஜராத் ரோட்டு பார்த்திங்கன்னா வால்பி, வால்சாத்து, வடோதரா, சூரத் வழியாக போய் அகமதாபாத் போவோம். அங்கேருந்து ராஜஸ்தானுக்குள்ளே கனெக்ட் ஆகி அங்கேருந்து பஞ்சாப் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டிய ஒரு நேரம், ஸ்ரீநகருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும். ஸ்ரீநகர்லேருந்து நம்ம அங்கேருந்து லடாக் போகிறோம். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வாங்க பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். மக்களே, மும்பைக்குள்ளே ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கம்பெனி இருக்குது, அதான் காமிக்கலான்னு சொல்லி எடுத்தேன். அங்கே பார்த்தீங்களா, இது வந்து JSW சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் தொழிற்சாலை. இது நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க போல். அந்த கம்பெனி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை காமிக்கலான்னு தான் எடுத்தேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம போயிடுவோம். மழை வர்ற மாதிரி ஒரு இருக்குது. சரி வாங்க போகலாம் மக்களே. போகிற வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வெள்ளை வெங்காயத்தை பாருங்கள். இந்த மகாராஷ்டிராவில் விற்கிறாங்க. சூப்பராக இருக்கு மக்களே. மீனுமே அந்த இடத்துல விற்றாங்க.
गाइस பாத்தீங்கன்னா பார்த்ததே இல்லை. சிங்கப்பூர்ல இருக்குல்ல அந்த சிங்கப்பூரோட இது வச்சுருக்காங்க. அமெரிக்கா டவுனு அதோட சிம்பிள்ஸ் தான் வச்சுருக்காங்க பாருங்க. ஈஃபில் டவர் எல்லாமே இருக்குது பாருங்க. சிங்கப்பூரில் மாதிரியே இருக்குது. Building name. Building. Name. Naam. Killa. मेरा भी किला है. Government building. बिल्डिंग नहीं है, किला है, किला. हाँ. மக்கள் ஏதோ கில்லாவா எனக்கு தெரியல.
மக்களே இப்போ இந்த பெட்ரோல் பேங்க்கு மும்பை வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இண்டியா கேட்டு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாச்சு. இது 4th டைமா 5th டைமான்னு தெரில. 7000 ரூபா பெட்ரோல் போடும்போது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் மக்களே, பார்த்துருந்தீங்கன்னா 4000 ரூபா நினைக்கிறேன். மேக்ஸிமம் 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருக்கோம். மும்பை வந்தாச்சு. தேங்க்யூ மக்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். சூப்பராக செட் பண்ணிருக்காங்க மக்களே. சரியான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். என்ன செட் பண்ணியிருக்காங்க? சூப்பர் லைட்டாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் மக்களே தான் ஃபர்ஸ்ட் இங்கே ஹோட்டல் டாஜ் ஹோட்டல் மக்களே இங்கே பாருங்க டாஜ் ஹோட்டல்